ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரெயினிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் ஆகும்ன்றதை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது EURUSD. ஸோ என்னோட விஐபி காலில் EURUSDயில் இந்த ஒரு ஆர்டர் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அது எஸ்எல் வந்து டிகர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவில் வந்து மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணும்போது நான் இந்த இடத்துல பிரேக் இவன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிரேக் இவன் பண்ணால் ஒரு 1 மினிட் 2 மினிட்லேயே நமக்கு வந்து பிரேக் இவன் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ டைம் இல்லை, டிகர் ஆக போகுது. டிகர் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணால் தான் நீங்களாம் புக் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு சோர்ஸ் நடந்துருச்சு. என்னோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பி சோர்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த சோர்ச் ஆனதுக்கு எங்கே நமக்கு இந்த சோர்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த சோர்ச் ஆனதுக்கு நமக்கு எங்கே ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இந்த பிளாக்ல மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. ஆனால் நான் இந்த இடத்துல கொடுக்கல, இந்த இடத்துல நான் ஆர்டர் கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 5 மினிட்ஸில் போயிட்டு 5 மினிட்ஸில் போயிட்டு இங்கே பிரேக் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த விக்கு இங்கே பிரேக் நடந்ததுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரியாக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த பிரேக் பண்ணதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே நமக்கு ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு டிகர் ஆகிட்டு இந்த இடத்துல நல்லா டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபஸ்ட் இந்த இடத்துல வந்து டிகர் ஆயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து நமக்கு மறைக்குது, அதனால் கொடுத்தேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுச்சு, டிகர் ஆயிடுச்சு. டிகர் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இங்கே வந்து ஒரு பெரிய ஃபால் ஆயிடுச்சு. இந்த லைனை வந்து கிராஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து இது பண்ணிடுங்க, பிரேக் இவன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிரேக் இவன் பண்ண உடனே நமக்கு வந்து எஸ்எல் வந்து டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வச்சுருந்தேன் எஸ்எல், இந்த இடத்துல வச்சுருந்தோம், இங்கே வச்சுருந்தோம். எஸ்எல் வந்து டிகர் ஆகிட்டு சரி, நமக்கு வந்து பிரேக் இவன் வந்து டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்படி பிரேக் இவன் பண்ணலைன்னா நமக்கு எஸ்எல் டிகர் ஆயிருக்கும். ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கன்னு பார்க்கலாம். 1 ஹவர் போயிடுங்க. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இது வந்து ஒரு பிஒய்ஸ் எடுத்துக்கிட்டோம். 15 மினிட்ஸில் இது ஒரு பிஒய்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஆர்டர் பிளாக் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பிளாக் இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது, இவ்வளோ பெரிய கேண்டில், இந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ மூவ் ஆகிட்டு அந்த ப்ரைஸுக்குள்ளேயே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நமக்கு பிளாக் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 1 ஹவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போது இங்கே சோர்ச் நடந்திருக்கு. சோர்ச் நடந்ததுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேஸில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே இருக்க பேஸில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஆகி இங்கே வந்து ஒரு பிஓஎஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு 1 ஹவரில். ஸோ இனிமேல் இது செல் ட்ரெண்ட் தான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு வந்து பிளாக் இல்லை. ஆனால் இங்கே 1 ஹவரில் வந்து பிளாக் இருக்குது. ஸோ இந்த பிக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அக்ரெசிவ் என்ட்ரி போகிறவங்க இந்த விக்கில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படியும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் போய் ஆகணும். அதனால் இந்த பிளாக் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிட்டு இதில் மிட்டிகேஷன் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து செல் போய்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்டிகேஷன் இன்னும் ஆகலை. ஓகேங்களா, இப்போ மிட்டிகேஷன் ஆகிடுச்சுன்னா 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, ஒரு சோர்ச் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ போய் மிட்டிகேஷன் பண்ணுச்சுன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணும். இந்த லோ பிரேக் பண்ணால் 5 மினிட்ஸில் என்ட்ரி போடலாம். 5 மினிட்ஸில் என்ட்ரி போட்டோம்னா நமக்கு வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மியாயிரும். ஓகேங்களா, அப்போ வந்து லாட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ 15 மினிட்ஸில் இருக்கோம். நம்ம இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, பிளாக் இருக்குது. ஸோ இது ஒரு பிஓஎஸ், இது வந்து நமக்கு ஒரு பிஓஎஸ். இது 5 மினிட்ல. ஓகேங்களா, இது வந்து சோர்ச் நமக்கு. ஸோ 5 மினிட்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு பிஓஎஸ், இது ஒரு சோர்ச். ஆனால் இந்த சோர்ச் வந்து நமக்கு வேல்யூ கிடையாது. ஓகேங்களா, மார்க்கெட் இதை ஸ்வீப் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா, ஸோ இது செல் ஆனாலும்
செல் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா, இப்ப இந்த மாரி செல்ல நம்ம வந்து பிடிக்கக்கூடாது. இந்த மாரி செல் நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த பிளாக்க வந்து ரீச் பண்ணணும் மார்க்கெட். 15 மினிட்ஸ்ல போய் பாத்துங்க. ஓகே. எதுவும் இல்ல. 1 ஹவர்ல பாத்துங்க. பிளாக் இருக்கு. ஆனா, பிளாக் இன்னும் மிட்டிகேஷன் பண்ணல. ஆனா, ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் என்ன பண்ணுது? ரிவர்ஸ் ஆகுது. ஸோ, இந்த லெவல வந்து என்ன பண்ணும் மார்க்கெட்? இந்த லெவல ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? இங்கருந்து இது ஒரு பிஓஎஸ் பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம். பண்ணிட்டு என்ன பண்ணும்? கேரக்டர் சேஞ்ச் பண்ணும். கேரக்டர் சேஞ்ச் பண்ணோனே நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கக்கூடிய பேஸ்ல ஆர்டர் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? செல் பண்ண போறோம். EURUSD. ஓகேங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ தான் டார்கெட். சரிங்களா? ஏன்னா, நம்ம இந்த இடத்துல எங்கேயாவது இன் சம்திங் இந்த இடத்துல, இல்ல இங்க வந்து நம்ம வந்து ஆர்டர் புடிக்கிறோம். செல் ஆர்டர் புடிக்கிறோம் அப்டின்னா, நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஃபுல்லாவே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கீழ வந்துடுச்சு. ஸோ, இவ்வளோ தூரம் வந்துட்டதுக்கு அப்புறமா, ஃபுல்லா ஹோல்டு பண்ணா போகும். போயிட்டு மறுபடியும் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு கூட கீழ வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அதனால, நம்ம இதுக்கு மேல ஒரு சோச், ஒரு பிஓஎஸ்க்கு அடுத்து ஒரு பிஓஎஸ் புடிக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ப்ரீவியஸ் லோலயே வந்து டார்கெட் புக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணி மறுபடியும் அத டார்கெட் புக் பண்ணி, அந்த மாரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது, இது மிட்டிகேஷன் பண்ணலன்னா, நான் சொன்னத பண்ணுங்க. எடுத்துருங்க. இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரிய நான் என்னோட விஐபி சேனல்ல குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஓகே பாய். நான் சீக்கிரமா போய் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே பாய்.